வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. சென்டம் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி அடங்கிய ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, how to present public exam answer sheet. எப்படி வந்து ஆன்சர் ஷீட்டை பிரசன்ட் பண்றது. ஏன்னா எழுதுறது எப்படின்னு சொல்லியாச்சு. அது எடுக்கக்கூடிய இன்னொரு நுட்பமான வழிமுறையை தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு நல்லாவே தெரியும் 70 மார்க் நமக்கு எடுக்கணும். அதுல பார்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 வேர்ட்ஸ் வந்துரும் 1 to 15 சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2ல நம்ம 2 மார்க் எழுதணும். 16 to 24 வரை क्वेश्चंस இருக்கு. 9 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம 6 क्वेश्चंस எழுதணும். பார்ட் 3ல அதே மாதிரி 9 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. நம்ம 6 क्वेश्चन எழுதணும். பார்ட் 4ல 5 क्वेश्चन எய்தர் ஆர்ல இருக்கு. நமக்கு 5 क्वेश्चन நம்ம சூஸ் பண்ணனும். எய்தர் ஆர்ல இருக்கு மொத்தம். சரி, இங்க எப்படி சார் நம்ம எழுத போறோம், பிரசன்ட் பண்ண போறோம் அப்படின்றத இங்க வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா, சார் சொல்றத நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க நல்லா டிசைட் பண்ணிக்கங்க. எதை ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க ஆன்சர் ஷீட்ல. பார்ட் 1ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படினா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படி இந்த ஆர்டர்ல போங்க. இல்ல சார், ஒரு சில பிள்ளைங்க இருப்பாங்க, ஒன்னோட பார்த்தா கொஞ்சம் எனக்கு பதட்டம் ஆயிரும், நான் ஒன்னோட கடைசியா டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பிள்ளைங்க என்ன பண்ணுங்கன்னா பார்ட் 4 எழுதுங்க, பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1 ஒன்னு இப்படி எழுதுங்க, இல்ல இப்படி எழுதுங்க. மாத்தி மாத்தி எழுதுற வழக்கம் மட்டும் வச்சுக்காதீங்க, தயவு செய்து வச்சுக்காதீங்க. அது உங்க பேப்பர் பார்க்கிறதுக்கு நீட்டாவே இருக்காது. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் பார்ட் 1ல இருந்தே போகக்கூடிய குழந்தைக்கு சொல்றேன் எப்படின்ற சொல்றேன் வாங்க. இப்போ நான் உண்மை எழுத போறேன் அப்படின்னா 1 to 15 வரைக்கும் இருக்கு. இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து என்னன்னா, இப்போ நான் ஆன்சர் எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒன் வேர்டுக்கு எந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன் அப்படி கரெக்டா. இப்போ வந்து பி தான் அதோட ஆப்ஷன் தான், நான் பி ஏ கரெக்டா எழுதணும். B னு போட்டுட்டு அந்த ஆன்சர் நான் எழுதணும். இதே மாதிரி 1 to 15 வரை இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி முடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ எழுதி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா பார்ட் 2 வரை. பார்ட் 2ல 16ல இருந்து 24 क्वेश्चन. இந்த 9 क्वेश्चनல நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चन எழுதலாம். அதாவது 6ல 5 நம்மளுடைய விருப்பம். அதே ஒண்ணே ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த 24th क्वेश्चन இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் கம்பல்சரி. நம்ம அதைத்தான் எழுதி ஆகணும். இங்க வந்து பிள்ளை என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன் கவனிங்க. நீங்க வரிசை எழுதிட்டே வாங்க. 16 பாக்குறீங்க, எது உங்களுக்கு தெரியும் எழுதிட்டே வரீங்க. 5 அப்படி சூஸ் பண்ணிடுறீங்க. அந்த கடைசி क्वेश्चन 24 கம்பல்சரி, அதை எழுதுங்க. சப்போஸ் சார் எனக்கு ஆன்சர் தெரியல சார், இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எழுதிட்டே வாங்க. 5 எழுதிட்டு அடுத்து கம்பல்சரிக்கான இடத்தை கொஞ்சம் விட்டுட்டு அடுத்து 3 மார்க்குக்கு வந்துருங்க. சோ இந்த ஆர்டர்ல எழுதுங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 5 क्वेश्चन எழுதிட்டு 3 மார்க் எழுதிட்டு 5 மார்க் எழுதிட்டு வர பின்னாடி கொண்டு போய் 24 எழுதுறாங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. அதுக்கு தேவையான இடம் போதுமானது கொஞ்சம் விட்டுட்டு நீங்க பார்ட் 3க்கு வந்துருங்க. பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 6 क्वेश्चनல 5 क्वेश्चन நம்ம விருப்பம். 9ல 6 எழுதணும். அந்த 6ல 5 क्वेश्चन நம்ம விருப்பம். இந்த 33 இருக்கு பாத்தீங்களா, அது இங்க கம்பல்சரி क्वेश्चन. அங்க சொன்ன அதே விஷயம் தான். என்ன அப்படின்னா, வரிசை எழுதிட்டே வரீங்க. 5 क्वेश्चन விருப்பத்து போல அந்த 6வது क्वेश्चन 33 ஆ தான் இருக்கணும். தெரிஞ்சா எழுதுங்க, தெரியலனா அதுக்குரிய ஸ்பேஸை விட்டுட்டு வாங்க. மாத்தி மாத்தி குழப்பி எழுத வேண்டாம். அது உங்க பேப்பர் பார்க்க நீட்டா இருக்காது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு மார்க் அதிகப்படுத்துறதுக்கான வழிவகை செய்யும். அதனால கவனமா கேட்டுவாங்க. பார்ட் 4ல மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தப்பு பண்றாங்க. அது என்ன தப்பு அப்படி பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இத நம்ம 5 क्वेश्चन எழுதணும். இந்த 5மே ஏதோ ஆர்டர்ல இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 34ல இருந்து 38 ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 34ல இந்த மாதிரி இருக்கும் A B. இந்த 34ல A எடுத்தீங்கன்னா இந்த 1 and 2 எழுதணும். இல்ல அப்படின்னா B எடுத்தீங்கன்னா இந்த 1 and 2 எழுதணும். இதுதான் கரெக்டான வே. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சார் எனக்கு இதுல வந்து 1 தெரியுது சார், இது B ல வந்து இந்த 2 தெரியுது, 2வது தெரியுது அப்படின்னு 34A ல 1ஐயும் 34B ல 2 எழுதுனா அது தப்பு. அப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. அது உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். அப்படி தயவு செய்து செய்யாதீங்க. எப்படினாலும் திருத்தி போஸ்டிங் போடும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த மார்க் வர போறது கிடையாது. அதனால ரொம்ப ஜெனியூனா எழுதுங்க. இப்போ நான் 34 எடுத்தேன் அப்படின்னா அதுலதான் ஏல நான் 1 and 2 எழுதணும். சரிங்களா? அதை தவிர்த்து மாத்தி எழுதக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ற வகையில இந்த 15 ஒன் வேர்டுல 12 மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா 12ல இருந்து 13 புக் பேக்கா இருக்கும். ரிமைனிங் புக் இன்சைட் இருக்கும். இந்த புக் இன்சைட் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காகவே நம்ம சேனல்ல வால்யூம் 1 வால்யூம் 2 புக் இன்சைட் ஒன் வேர்ட் PDF அவைலபிளா இருக்கு. அதுக்கான போஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க வாட்ஸ்அப் மூலமா வாங்கிக்கலாம். அதை டீடைலா பாத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல புக் இன்சைட் क्वेश्चन என்னெல்லாம் வரலாம் சான்சஸ் இருக்கு அப்படின்றத வித் பேஜ் நம்பரோட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு. பார்க்காதவங்க பாத்துக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.